அத்வைத வேதாந்த படி பார்த்தா நம்ம எல்லாருக்குள்ளேயும் நாராயணன் இருக்கான். அப்ப நம்ம எங்க இருக்கோம்? நம்மளும் வைகுண்டத்துல தானே இருக்கோம். ஏன்னா நம்மளுடைய உண்மையான அட்ரஸ் அதுதான். இப்ப நம்ம கிளைம் பண்ணிக்கிற அட்ரஸ் பின்கோடெல்லாம் போட்டு எழுதுறோம். அதுல எங்க கமா போடுறதுன்னு எல்லாருக்கும் சந்தேகம் வரும். அந்த உண்மையான அட்ரஸ் மறந்துட்டோம், வைகுண்டம் அப்படிங்கிறது. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நாராயணன் வைகுண்டத்துலதான் எப்பவுமே இருக்கான். மகாராஷ்டிரா செயின்ஸ் எல்லாம் அத்வைத வேதாந்தம் படி சாகித்யம் எழுதல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவா. அவள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவா, அதனால துவைத்தமோ விசிஷ்டா துவைத்தமோ தான் ஃபாலோ பண்ணுவா. அதுலயும் நம்மளுக்கு ஒரு பிரிவினை பார்க்கணும்னு தலையெழுத்து. பகவான் கிட்ட பக்தி பண்றதுலயும் ஒரு பிரிவினை பார்க்கணும். அதுலயும் நாங்க ஒண்ணு சேர மாட்டோம். ஏதோ குரூப் எல்லாம் ஒண்ணு சேர்றது. பகவான் எங்க இருக்கானே தெரியாது. நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு மூர்த்தியை வச்சு இதுதான் பகவான் வேண்டிக்கோ அப்படின்னு சொன்னா நீ வேற மாதிரி வேண்டிப்ப, நான் வேற மாதிரி வேண்டிப்பேன், நம்ம சண்டை போட்டு நிப்போம். அதுல அவள்லாம் துவைத்தம் விசிஷ்டா துவைத்தம் தாலே ஃபாலோ பண்ணிருக்கணும் வைஷ்ணவாளா இருந்துண்டு. அது எப்படி அத்வைத்தா பிலாசபி ஃபாலோ பண்ணி எப்படி நீங்க நம்மளுக்குள்ள நாராயணன் இருக்கான்னு சொல்லலாம்?